السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நானும் நீங்களும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு செய்த அருள்களில் ஒன்றுதான் அதிக வேலை பொழுதுகளுக்கு மத்தியில் உள்ள நாம் வாரத்தில் ஒரு நாள் பகல் பொழுதுகளில் நம்முடைய எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைத்து பார்ப்பதற்கு பள்ளிவாசலுக்கு நம்மளை வருமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். இது அவன் செய்த அருள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் உலக அழிவை நோக்கிய இன்றைய சூழல் என்ற ஒரு மகுடத்தை தாங்கி பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்றால், எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்களும் அநியாயங்களும் தலைவிரித்து ஆடக்கூடிய நேரத்தில் மறுமை நாள் சம்பந்தமான சிந்தனையும் இந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகப்படுத்துங்கள், மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். புதிதாக படிப்பது பயனளிக்கும். மூமின்களாக இருந்தால் தெரிந்த ஒன்றை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு அது பயனளிக்கும். சுப்ஹானல்லாஹ் என்று நாம் சொல்லுகிறோம், நாளைக்கு அதை மாற்றி வேறு விதமாக சொல்ல மாட்டோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை இன்றைக்கு ஓதுகிற நாம் என்றைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுவோம். மூமின்களை பொறுத்தளவில் தன்னுடைய வாழ்க்கையின் பிழைகளை தினந்தோறும் பார்த்து பார்த்து சரி செய்து கொள்வார்கள். அதனால் இன்றைய சூழலை பார்க்கிற நாம் மறுமையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற உணர்வு வருகிற அதே நேரத்தில் இந்த சூழலுடைய ஃபித்னாவிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்து நம் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது என்ற சிந்தனையை திரும்ப திரும்ப உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்வதற்கு இப்படியான தலைப்புகள் தேவை என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறார், சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை கூப்பிடுகிறார். என்னால் நிறைய விடயங்கள் அவருக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய பட்டியலை அவருக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இது ரகசியம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போனார்கள். இந்த மாதிரி சில செய்திகளை அவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஹுதைஃபா, ஃபித்னாவுடைய கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்டார்கள். அப்படின்னா என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னா மெல்ல மெல்ல அதிகரிக்கும் என்றார்கள். பெரும்பாலான ஒரு தடவை சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் மழை துளி விழுவது போன்று அரபு வீடுகளுக்கு ஃபித்னா விழுவதை பார்க்கிறேன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் போக போக ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நம்முடைய கண்ணாடியை போட்டு பார்க்கிற நேரம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனிதனும் இன்றைக்குள்ள மனிதனுக்கும் இன்றைய மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, அவர்களுக்கு டெக்னாலஜி தெரியாது. காட்டு மிராண்டிகள்
இன்றைக்கு தான் சிவிலைஸான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசுவாங்க, ப்ரொஃபஷனலாக பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், ரொம்ப அழகாக நடப்பார்கள். அன்றைக்குள்ள மனிதன் அவன் காட்டு முராண்டி, எழுத தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது ஹைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்றார்கள். இதான் பொற்காலம் என்றார்கள். அதுக்கு பிறகு மெல்ல 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 ஃபித்னாவை நோக்கி போகும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஒப்பிட்டால் அவர்கள் கொஞ்சம் நல்லவர்களாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு வருவர்கள் ரொம்ப மோசமானவர்களாக போயிடுவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்றாங்க. ஆனால் இன்றைக்கு படித்தவரிடம் போய் கேட்டீங்கன்னா, அன்றைக்குள்ள மனிதன் விவரம் அறியாதவன், இன்றைக்கு உள்ளவனுக்கு தான் நிறைய பட்டா சொரியண்டுவான், படிச்சாலாச்சு, படிக்காதவனுக்கு எங்க நாகரீகம் தெரியும்? இது நாகரீகம் அறிந்த சமூகம் என்பார்கள். சுத்த பொய். ஏன் பொய் என்றால், அன்றைக்கு நடந்த விபச்சாரமும் இன்றைக்கு நடக்கிற விபச்சாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அன்றைக்கு கம்மியாக தான் நடந்துச்சு. இன்றைக்கு நாகரீகம் என்று சொல்லக்கூடியவன் விபச்சாரத்திலேயே மூழ்கி இருக்கிறானா என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப படுமோசமான விபச்சாரம் இங்கே நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு மனிதன் அவனுடைய பாவம் செய்யக்கூடிய சூழல் இப்படி இருக்கல. அவன் காதலிச்சாலும் ஏதோ பண்ணினாலும் மறைந்து மறைந்து கஷ்டப்பட்டு செய்யணும். இன்றைக்கு சமுதாயம் பல்கி பெருகி டெக்னாலஜி எல்லாம் வந்த பிறகு அவர்கள் தொலைத்தொடர்பு சாதனத்தை வைத்து எப்படி மீட் பண்ணலாம், எந்த மாதிரி மீட் பண்ணலாம் என்று ரகசியமாக நிறைய தப்புகள் செய்வதற்கு இன்றைக்குரிய சூழல் இடம் கொடுக்கிறது. அதனால் அன்றைக்குள்ள மனிதன் நல்லவனா, இன்றைக்குள்ள காலம் நல்லமான்னு கேட்டால் இன்றைக்குள்ள காலம் மிக அருவருப்பான காலம். ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நிறைய சிவிலைஸ் ஆனவர்கள், ரொம்ப நாகரிகம் தெரிந்தவர்கள் அமெரிக்காவில் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள், ஐரோப்பாவில் உள்ளவர்கள் ஆசியா கண்டத்தை அப்படி எடுக்க மாட்டாங்க, ஆப்பிரிக்கா ரொம்ப மோசம் என்பார்கள். இந்த அமெரிக்காவில் உள்ளவர்கள் ஐரோப்பாவில் உள்ளவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தால் மிக கேவலமான வேலைகளை தைரியமாக செய்கிறார்கள். அதுக்கு பேர் என்ன? நாகரீகமா? திருமணம் முடிக்க மாட்டார்களாம், அவர்கள் 2 பேர் வாழுவார்களாம், அதுக்கு பேர் லிவிங் டுகெதராம். 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்வார்கள், விருப்பம் இல்லாவிட்டால் பிரிந்து விடுவார்கள். இந்த லிவிங் டுகெதர் என்ற லைஃபை சொல்லுகிற நேரம் நாங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறோம் என்று பெருமையாக பேசுகிறார்கள். கேவலமான ஒரு விஷயம். தாய், சொந்த தாய் மகளை கொண்டு போய் ஒரு கிளப்பில் இறக்கிறார். இது சாதாரணமான விஷயம். அமெரிக்கர்களுக்கு நைட் லைஃப் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம், அவர்கள் வாழவில்லை என்று அர்த்தம். இரவு ஆனால் அவர்கள் கிளப்புகளுக்கு போய்விடுவார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கிளப்புக்கு போவார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டில் எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் ஆம்பளை தான் குடிக்கிறான். இங்க பொம்பளை குடிக்கிறது வீதாசாரம் கம்மி. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து குடித்து விட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த இரவில் கணவன் மனைவியாகவும் இருப்பார்கள். சில வேளை மனைவி வேற ஒரு கிளப்புக்கு, கணவன் வேற ஒரு கிளப்புக்கு போவார்கள். அவர்கள் இருவரும் குடிக்கிறதுக்கு தகுமை பெற்றிருந்தால் தான் திருமணமுக்கே அவர்கள் தகுதி பெற்றவர்கள். குடிக்காத ஒரு மனைவியை பார்த்து மென்டல் என்று சொல்கிற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் அந்த பகுதியில் இருந்து எழுதிய எழுத்துக்களை வைத்து நான் சொல்கிறேன். ஆமினா அஸ்லமி என்ற ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு இந்த செய்திகளை சொல்லுகிறார். அந்த அளவுக்கு படுமோசமாக அவர்கள் இரவிலே அவர்கள் போத்தலை ஊற்றி குடித்தால் அந்த குடிக்கிற 2 பேரும் திருமணத்துக்கு தகுதி, அதுதான் வாழ்க்கைக்குரிய தகுதி. குடிக்காத ஒரு பெண்ணோடு நான் எப்படி வாழ்வது? என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு அவளுக்கு அது தேவை என்ற தகவை பார்க்கிற உலகம். இவர்கள் நல்லவர்களா? ஒரு பெண் பிள்ளை அதாவது வயதுக்கு வருகிறது, ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை என்பதை அவர்கள் எல்லை கடந்து பேசுகிறார்கள். மனித உரிமை மனித உரிமை மனித உரிமை என்று எங்கேயோ போயிட்டார்கள். அவங்க மனித உரிமையை பேசினா தனியாக குத்துபா அதுக்கு ஒதுக்கணும். அந்த அளவுக்கு படுமோசமான மனித உரிமை அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் சகோதரி என்னோடு ஒரு 45 நிமிடத்துக்கு மேல் பேசினார். கனடாவை சேர்ந்த, எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்தவர். அழுது பேசினார். மனித உரிமை என்றால் என்ன, அந்த பாடத்தை மட்டும் நடத்த வேண்டுமாக இருந்தால் அவ்வளவு படுமோசமான மனித உரிமை. அதை இப்பொழுது நான் பேசுவதற்கு தயாரில்லை. திருமணம் முடித்த மனைவியோடும் கள்ள காதலியோடும் நடத்துவதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அதை இப்பொழுது பேச முடியாது. என்றாலும் நான் சொல்கிறேன், சிவிலைஸ் ஆன மனிதர்கள், நாங்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்றாங்களே, அந்த மனிதர்கள் எவ்வளவு சிவிலைஸ் என்று கேட்டா, உரிமையா? சின்ன பிள்ளைக்கு என்ன உரிமையா?
விளையாடுற உரிமை, சந்தேகம் இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். சின்ன பிள்ளைக்கு விளையாடுறதுல உரிமை இருக்குது. ஒரு உம்மா கொண்டு போய் கிரவுண்ட்ல போட்டாங்கன்னா பிள்ளை விளையாடுறத பார்க்கலாம். இவர்கள் எந்த அளவுக்கு மனித உரிமை தெரியுமா? சின்ன பிள்ளை விளையாடணுமா, அந்த பிள்ளை ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடணுமா. குமரி பருவத்தை அடைந்த பிறகு ஒரு கிளப் செய்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன? முதியவர்கள், அதாவது வயசு வந்தவங்களுக்கு ஒரு கிளப் இருக்குது. இந்த பிள்ளைகள் அவர்கள் குமரி பருவத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு என்று ஒரு கிளப் இருக்குது. வல்லாஹி நான் சொல்லுவது கற்பனை கதை அல்ல, நாகரீகம் என்ற பெயரில் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த உலகம் அழிவை நோக்கி போகிற நேரம் மனிதர்கள் மிக மோசமான நிலைமை அடைவார்கள். ஆனால் டெக்னாலஜியில், அறிவில் உயர்வடைகிற மனிதன் தன் வாழ்க்கையில் வாழக்கூடிய பத்தினி தன்மையில் வீழ்ச்சியை கண்டு கொண்டு போவான்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னாங்க? அதாவது மிக ஜினா பெருகும் என்றார்கள், நிறைய அனாச்சாரங்கள் நடக்கும் என்றாங்க. என்ன செய்கிறார் தாய்? அவருக்கு அது சரிப்படுத்தப்பட்டிருக்குது. எங்க ஊர்ல குமரி பெண்ணை எடுத்துட்டு மறைச்சு வைப்பாங்க. திருமணம் ஆண்டு மறுபடி எல்லாத்தையும் அவங்க அதாவது திருமணம் முடித்து கொடுக்கிறாண்டு இஸ்லாம் இல்லாமல் முடித்து கொடுத்தால் அரையும் குறையுமான ஆடைகளோடு எல்லோருக்கும் காட்சிப்படுத்துவாங்க. ஹிஜாபோடு இருந்த பெண்ணை ஹிஜாபை திறக்க விட்டு விடுவார்கள். ஆனா அங்க எப்படி தெரியுமா? புள்ள குமரி பருவத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு இல்ல, அதாவது எப்படி பேசுவது இதை குத்துபாவில், அது அவர்களுக்கு உரிமையாகும். அந்த விளையாட்டு விளையாடணுமா? எந்த விளையாட்டு விளையாடணும் என்கிறார்கள்? அந்த புள்ளை அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹியூமன் ரைட்ஸ், அந்த புள்ளைக்கு மனிதனுக்குரிய உரிமை இருக்கிறது. அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஒரு ஆணோடு தகாத முறையில் நடந்து கொள்வதற்கு உரிமை உண்டு. இந்த உரிமை உண்டு என்று சொல்வது யாரு தெரியுமா? தாய் சொல்லுகிறாள். இது நடந்து கொண்டே இருக்கக்கூடியதை நான் பேசுகிறேன். எங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அம்பலமா பகிரங்கமா நடக்காது, ஃபேஷன். அங்க வாகனத்தில் கொண்டு போய் உம்மா அந்த கிளப்பில் இறக்குவா. இறக்கிற என்ன சொல்லி இறக்குவா தெரியுமா? மகன் நீங்க போங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப், உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். டோன்ட் பி பிரெக்னன்ட், பிரெக்னன்ட் ஆகிறாதீங்க, பிரெக்னன்ட் ஆகிறாதீங்க. டேக் யுவர் சேஃப்டி பிரிகாஷன்ஸ், உங்களுக்கு தேவையான அந்த சேஃப்டி எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு தாய், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குமரி பெண்ணை பார்த்து பார்த்து வாப்பா ஒரு பிள்ளையை பார்க்கிறது பயம் வரும். தப்பாக உறவில் போயிடக்கூடாது, மகா எங்கேயும் பாஞ்சு போயிடக்கூடாது என்னுடைய மகள் என்று நினைக்கிற தகப்பன் இருக்கிற நேரம் தாயே கொண்டு போய் கையோட கிளப்ல விட்டு என்ஜாய் யுவர் செல்ஃப், நீ சந்தோஷப்படுமா, நான் அடுத்த பக்கம் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதிரி பேசுற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அதை நாகரீகம் என்று பேசுகிறார்கள், கௌரவம் என்று பேசுகிறார்கள், மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறார்கள். எது வெட்கத்தின் உச்சக்கட்டமோ, எது கேவலமோ அதையெல்லாம் பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னா மெல்ல மெல்ல கூடும் என்று. இதை உமர் பின் கத்தாப் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபித்னாக்குரிய பாப், ஃபித்னாவுடைய கதவு உமர் பின் கத்தாப் என்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்தான் அதனுடைய கதவு என்றார்கள். ஒரு மனிதரை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கதவு தான் ஃபித்னாக்குரிய பாப். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு பிற்காலத்தில் உமர் பின் கத்தாப் அவர் ஹலீஃபாவா இருக்கிற நேரம், ஒரு நாள் சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஹுதைஃபா, அந்த ஃபித்னாக்குரிய பாப், அவர் அவருடைய பெயரை சொல்லவில்லை, ஃபித்னாக்குரிய கதவு அது உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, அது உடைக்கப்படும் என்றார்கள், அது உடைக்கப்படும் என்றார்கள். அவர் வெளியே போய்விட்டார். கதையை முடித்து விட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர் கேட்டார், அந்த பாப் அது யார்? அது உமர் பின் கத்தாப். அவர் கேட்டார் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாபுக்கு தெரியுமா அது அவர்தான் என்று? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவருக்கு தெரியும், அது அவர்தான் என்று. உடைக்கப்படும் என்றால் கொலை செய்யப்படுவார், திறக்கப்படும் என்றால் சாதாரணமாக மௌத்தாகுவார். உமர் பின் கத்தாப் கொலை செய்யப்படுவார். அதற்கு பிறகு ஜஸீரத்துல் அரபில் ஃபித்னா அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உமர் பின் கத்தாபுக்கு கொடுத்திருந்தான் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாப் உடைக்கப்பட்டதுக்கு பிறகு ஃபித்னா மெல்ல 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 அதிகரிக்கும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யுக முடிவு நாள் வருகிற நேரம் மிக அசிங்கமான முறையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 கூட்டத்தை நான் கண்டதே இல்லை என்றார்கள், நரகவாசிகள் என்றார்கள். அதில் ஒரு கூட்டம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் 2வது கூட்டத்தை சொன்னார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அந்த பெண்களை நான் பார்த்ததே இல்லை என்றார்கள். அவர்கள் ஆடை அணிவார்கள், நிர்வாணமாகவே இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ்.
அவர்கள் தலையிலே அந்த ஒட்டகத்துடைய திமில் போன்று அவர்கள் கொண்டையை கட்டிக்கொள்வார்கள். அவர்கள் மாயிலாத் முமீலாத் தங்கள் பக்கம் சாய்த்துக் கொள்வார்கள் ஆண்களை, அல்லது ஆண்கள் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததே இல்லை. அவர்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திருக்குர்ஆன் சொல்லுது, ஜாகிலியத்து கால பெண்கள் எப்படி சந்தைகளில் திரிவார்களோ அப்படி திரியக்கூடாது. பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டு இந்த மாதிரி திரியக்கூடாது என்று இஸ்லாம் தடை போடுது. இதெல்லாம் நாம் ஏன் பேசணும்? நிறைய மறுமை நாள் நெருங்குற நேரம் விபச்சாரம் பல்கி பெருகும். எந்த அளவுக்கு பல்கி பெருகும்னா, விபச்சாரம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற நேரம் சொல்ல வேண்டு வருமாம், கொஞ்சம் ஓரமாகி செய்றீங்களா, அதை தடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்காதா? அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் விபச்சாரமாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யூடியூபுகளுக்கு பிறகு, ஃபேஸ்புக்குகளுக்கு பிறகு நல்ல பத்தினி பெண்களும் தன்னுடைய பத்தினி தன்மை இழக்கும் ஒரு மிக அபாயமான ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணம். அது செய்யாதவனை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிறது. இதுவும் செய்ய மாட்டியா? நீங்க இது டேட்டிங் பண்ண மாட்டீங்களா? பெண்களோடு சாதாரணமாக செக் பண்ணக்கூடிய டேட்டிங் இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் ஐரோப்பாவில் டேட்டிங் இல்லையா, இது பண்ண மாட்டீர்களான்னு கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு படு மோசமாக போகிற நேரத்தில் இந்த தலைப்பு எதற்கு தரப்பட்டது என்றால், இவ்வளவு மோசம் உலகம் என்று சொல்வதற்கல்ல, பயங்கரமான காலம் வருகிற நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹுத்பாவுடைய ஞாபகம் எனக்கும் உங்களுக்கும், என் கண்ணு முன்னாடி என்னுடைய பிள்ளை பெயரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், யும்சி முஃமினன் வ யுஸ்மிஉ காஃபிரா வ யுஸ்மிஉ முஃமினன் வ யும்சி காஃபிரா என்றார்கள். மாறி சொன்னார்கள். என்ன? ஒரு மூமினை பொறுத்தளவில் காலையில் மூமினாக நிற்பான், மாலையின் ஆகிற நேரம் காஃபிராகி விடுவான்டாங்க ரசூலுல்லாஹ். மாலையில மூமினாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காலையில காஃபிரா போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்கள் விட்டு செல்கிற சந்ததி கண்ணு முன்னாடி காஃபிராயினால் என்ன நிலைமை? நீங்க நினைக்கிறீங்களா காஃபிராக மாட்டாங்க? இப்ராஹிம் நபி சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. இப்ராஹிம் உங்களை இமாமா கிட்டோன்னு சொல்ற நேரம் என்னுடைய சந்ததி என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றான், சந்ததியில காஃபிர் இருக்கிறான். இப்ராஹிம் நபி சந்ததியில் காஃபிரா, உங்க புள்ள உங்க பேர புள்ள காஃபிராயிருமா என்ற பயம் வரணும். இது எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் முஸ்லிமா நிற்கணும் என்பதற்கு இவ்வளவு பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அதில் ஒருவர் காஃபிரானால் மனிதர்களுக்கு ஒரு காலம் வருமா, மூமினாக உள்ளவர் காஃபிராயிருவாரா? அந்த ஒரு காலம் இந்த காலமா? ஏத்தி அலன்னாஸ் ஜமான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களுக்கு ஒரு காலம் வரும், இது நடக்க போவதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். காலங்கள் போய் போய் ஒரு ஜமான் வரும் என்றார்கள். மனிதர்களுக்கு அது வரும், இது முன்னறிவிப்பு. அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அலல் ஜம்ர் என்றார்கள். ஒரு தணல் கட்டி ஒரு கையில் வைத்தால் அவருக்கு எப்படி பொறுமையாக இருக்க சொல்றது? கற்பனை பண்ணி பாருங்க, உங்க கையில ஒரு தணல் கட்டியே தைச்சிருக்கிறோம், அவ்வளவு சூடு. நீங்க பொறுமையா இப்படி கையில பிடிச்சிட்டே இருங்கண்டா உங்களால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க அசைவீங்க, அது கஷ்டமா இருக்கும். அதை பிடிச்சிட்டு நீங்க அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா தீனிஹி அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தில் சபுராக இருப்பது தணல் கட்டி கையில் வைத்து இருப்பதை போன்று கஷ்டமாக இருக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜும்மாவுக்கு வருவார், எல்லாம் தொழுவார், அசராகிற நேரம் மார்க்கம் அவரை விட்டு பறந்திருக்கும். அவர் கண்களால் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார். அவர் அறியாமலே அவர் தீனை விட்டு போய் அப்படிப்பட்ட பட்டு பயங்கரமான ஒரு காலம் வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு காலத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் வாழ இயலுமா? பிள்ளைகள் படிக்கணும் என்று ஆசைப்படுறோம், அவர்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்று ஆசைப்படுறோம். எத்தனை தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. நல்ல செய்திகள் காதுக்கு போகணும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்க, அவர்களை உட்கார வச்சு கேட்கணும் என்று எத்தனை பேர் நீங்க ஆசைப்பட்டீங்க. இன்றைக்கு ஜும்மா, அதாவது இன்றைக்கு சுபவுடைய ஜமாத்துக்கு எத்தனை பிள்ளைகளை வாப்பாமார்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க பயம் இல்லாமல் நிற்கிறீங்களா உங்க புள்ள நல்லா இருக்கும் என்று? ஒருவர் எனக்கு போன்ல சொல்றாரு, எங்க மகன் ஹிஜாபு போடணும் என்று சொன்னா புடிவாதம் பிடிக்கிறாள். 3 அவருக்கு மாதிரி புடிவாதம், வீட்டில் அந்த அளவுக்கு புடிவாதம். ஹிஜாப் என்றா பெரிய அபாயா போடலாம் இல்லை, உடுக்கிற ஆடையில் ஷோலை தலையில் போட்டு வரணும். அவ வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படித்தவ, அவருக்கு தலையில் போடணும் என்றால் அவர் என்னிடம் பேசுவது கவுன்சிலிங் செய்வதற்கு. அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா?
தலையில் போடுவதென்றால் 3 அவர் அல்ல 3 நாட்களுக்கு அவர் ஒதுங்கி விடுவாள். யாரோடும் பேசுறா இல்லை, அப்படியே நிற்கிறாள். அந்த அளவுக்கு அவன் நடந்து கொள்ளுறான். திரும்ப சாதாரணமா அவள் இப்போ குமரி வயதை அடைந்து விட்டாள். இவ்வளவு நாளே சாதாரண ரோட்டில் போனா, இப்ப நான் பிடிச்சி இப்படித்தான் வர வேண்டும் என்றால் வரவே முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கிறான். இதுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் என்றார். நான் சொன்னேன், இது கவுன்சிலிங் அல்ல, இது மார்க்க சம்பந்தப்பட்ட விடயம். அவ கல்புக்குள் என்ன போயிருக்கிறது என்றால், இது நாகரீகம் இல்லப்பா, அசிங்கமான அந்த காலத்து பெண்கள் தலைமறைத்து போவது, இது சும்மா கொண்டே விரிச்சு இந்த மாதிரி ஃபேஷன் ட்ரெஸ்ஸோட போகணும். இந்த கேவலத்தை நான் ஸ்கூல்ல இருந்து இப்படி பழகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கேவலமா முழுக்க மறைச்சு ரோட்ல போகலாமா என்ற சிந்தனை அவக்குள் இருக்கிறது. வல்லாஹி சொல்கிறேன், பள்ளிவாசல் இருந்து தொழுது விட்டு நான் வீட்டுக்கு வருகிறேன். ஒரு தாயும் ஒரு மகளும் போகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் மீது ஆணையாக அந்த காட்சி என்னை கதிகலங்க வைத்து விட்டது. ஏனென்றால் நான் இப்படியே வருகிறேன் வீட்டு பக்கம், இந்த பக்கமாக அவர்கள் போகிறார்கள். எனக்கு ஏன் அப்படி ஆச்சென்றால், அந்த தாய் அபாயா உடுத்தி அவள் தலையை மறைத்து விட்டு போகிறாள். அவளோட உயரத்துக்கு ஒரு பெண், அசல் வெள்ளக்காரி. அசல் வெள்ளக்காரி எப்படி உடுப்பாவோ அதை வர்ணிக்க தேவையில்லை. எனக்கு என்ன ஷொக் என்றால், இப்படி நான் கண்டதே இல்லை. முஸ்லிம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், ஒரு மனிதனுக்கு ஒரு வகையான ஒரு இது வரும். என்ன என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இது நடக்குது. சாதாரணமா நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்கள்கிட்ட உள்ள தொழிலாளிகள் அவர்களை நீங்கள் இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லியிருப்பீங்க. அந்த தொழிலாளி வாடிக்கையாளர் முன்னாடி ஸ்மோக் பண்றாரு. பொஸ்ஸுக்கு கோபம் வருமா வராதா? அவருக்கு கோபம் வந்தா, இது என் கடையில் நான் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, இதை மீறி நீ எப்படி வாடிக்கையாளர் முன்னாடி இப்படி பண்ணுவேன் கேட்பார். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து மேல பாசம் வைத்திருந்தால், இந்த உம்மத்தின் பேரால் உள்ளவர்கள் இந்த அளவுல நடந்து கொள்கிற நேரம் நமக்குள் ஒரு மிக பெரும் கவலை வர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்தில் பசியில் சாப்பிடாமல் அவர்களை கொண்டு போய் பள்ளத்தாக்குகளில் அடைத்து அவர்கள் கடுமையாக காயப்பட்டு இந்த தீனை மக்கள் மன்றத்தில் சொல்கிற நேரம், இன்றைக்கு அந்த தீனை கேலியாக எடுத்துக்கொண்டவர்கள் போகிற நேரம், தாவாவுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுது குர்ஆன். ஏன் சொல்லுது பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னா? நரக நெருப்பிலிருந்து நரகத்துக்கு சூடுபடாத மாதிரி ஏதாவது ஒரு கிரீம் பூச சொல்றாரு குர்ஆன் சொல்லுதா? என்ன பாதுகாப்பு என்று சொன்னால், இந்த பயங்கரமான ஃபித்னா வருகிற நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்காவிட்டால் நாம் கலங்கி போய்விடுவோம், காணாமல் போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபஜ்ர் நேரம் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அதாவது குஃபார் இஸ்லாத்துக்குள்ள வந்த நாடுகளில் இருக்கிற காஃபிர்களுடைய வரிகளை அறவிடுவார்கள், அதுக்கு ஜிஸியான்னு சொல்லுவார்கள். அந்த ஜிஸியா வரிகளோடு வரக்கூடிய நாள் நெருங்கிட்டு அவர் சரியாக இன்றைக்கு ஃபஜ்ரில் வந்து சேரணும். அந்த தகவல் கிடைச்சிருக்குது. சஹாபாக்கள் ஃபஜ்ரில் வந்து சிரித்த முகத்தோடு பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமாள் தொழுது முடிந்து கேட்குறாங்க, சந்தோஷமானு கேட்குறாங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஜிஸியா வரி, அந்த வரிகள் வந்து அது பங்கு பிரித்து உங்களுக்கு தருவதை நினைத்து சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பயப்படுகிறேன் என்றாங்க. எது தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு துனியாவை திறந்து தந்ததுக்கு பிறகு அந்த துனியாவில் மூழ்குவீர்களே, இந்த வறுமையை நான் அஞ்சவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பணத்தை தந்த பிறகு நீங்கள் காணாமல் போவதை நினைத்து பயப்படுகிறேன் என்றார்கள். பாப்பாமார்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நானும் உட்பட எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு கவனமாக நிற்கிறோம். பிள்ளைகளை நாம் கையை பிடித்து பள்ளிக்கு கூட்டி போனோமா? மஜ்லிஸ்களுக்கு அமர வைத்தோமா? விசேடமாக பெண்கள் பயான் நிகழ்ச்சி ஆண்கள் என்று நடக்கிற நேரம் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அப்படி மாடர்ன் ட்ரெஸ் என்று ஹிஜாபை கண்டால் பயந்து வெளியே ஓடுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அந்த பெண் பிள்ளைகளை அமர வைத்து சஹாபாக்கள் யார், இஸ்லாம் என்ன, இந்த பாடங்கள் காதுகளுக்கு கேட்கிற மஜ்லிஸ்களுக்கு அவர்களை கொண்டு வந்தோமா? இந்த மாதத்தில் எத்தனை மஜ்லிஸ்களுக்கு நாம் அமர்ந்தோம்? எங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்தோம். இவரெல்லாம் பாதுகாப்பு பெற்றுவாங்களா? வீட்டில் இருந்தா சரியா? இந்த யூடியூபுகளும் போனும் அவர்களை உங்களை விட்டு மெல்ல மெல்ல இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாத்தி அலன்னாஸ் ஜமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் என்றார்கள், அஷ்ஷாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி, தீனிலே பொறுமையாக நிற்கவே முடியாத ஒரு நிலைமை, தொழுதவருக்கு தொழுகை உள்ள நிலைமை, விபச்சாரத்துக்கு போய் மாட்டிக்கொள்கிற நிலைமை, அந்த அளவுக்கு படுமோசமான ஒரு காலம் அது வந்தால், தணல் கட்டியை கையில் வைத்தால்
எப்படி கையில் நடுங்கி அதை கீழே போகிற அளவுக்கு அதை பிடிச்சி பற்றி பிடிக்க அது அவ்வளவு வருத்தமாக இருக்கு. அந்த சூடு உடம்புக்கே தெரியும் விடாது. இதே மாதிரி ஃபித்னா உங்களை ஆட்கொள்ளி விடும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது பொய்யா? அந்த ஃபித்னாவுக்கு நாம் தயாராகி விட்டோமா? எங்கள் வீடுகளை அந்த ஃபித்னா தட்டவில்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ உள்ளவர்கள் இதுக்கு அடுத்த ஜெனரேஷன், இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் மொபைல் ஃபோன் என்றால் அவர்களுக்கு தெரிந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இது அல்ல, நம்பர் அடிக்கிற ஃபோன். ஒருவர் என்னிடம் சொன்னார், எங்கள் மனைவிக்கு இந்த ஃபோனில் நம்பர் அடிக்கிற அந்த ஃபோனில் அதில் கால் எடுக்க மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். இப்படியே இவ இருக்கிறது நல்லமென்றார். ஏண்டா ஒவ்வொரு விஷயம் எனக்கு கேள்விப்படுகிற நேரம் அந்த ஃபோனில் இப்படி பண்ணினாங்களா, இந்த ஃபோனில் இந்த மாதிரி தப்பு பண்ணினாங்கன்னு கேட்கிற நேரம் இதே அளவோடு நின்றால் நல்லம் என்று அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டெக்னாலஜிகளுக்கு நான் ஏசவில்லை. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் கையிலே டெக்னாலஜியை கொடுக்கிற நேரம் அவர்களை அதுக்காக தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கான தீர்வு என்னென்றால் மஜ்லிஸ்களுக்கு அவர்களை அழைத்து வரணும். தீனுடைய சூழலை எங்களுடைய வீட்டில் நிலைநாட்டணும். தொழுகை நாம் தொழுகிறோம், குர்ஆன்ல எங்கேயும் வரல, யுஸல்லூன ஸலான் வ யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை தொழுவார்கள்னா உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா தொழுதாச்சு. தொழுகையை நிலைநாட்டுறது என்பது உங்க புள்ளையை கொண்டு வந்து பாப்பா தொழுகிற மாதிரி தொழுங்க, அடுத்த சந்ததிக்கு தொழுகையை கொடுக்காது, நிலைநாட்டுவதை பற்றி குர்ஆன் செய்து யுகீமுன ஸலா யுஸல்லூன ஸலான்னு குர்ஆனில் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த ஃபித்னாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன அதிபயங்கரமான சூழல், ஒரு இரவிலே பயங்கரமான ஒரு இரவில் ஒரு மனிதன் அந்த இரவில் எவ்வளவு பயப்படுவானோ அப்படி ஃபித்னா உங்களை நோக்கி வரும் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸீரத்துல் அரபுடைய வீடுகளில் ஷிர்க்குகளை அழித்தார்கள், ஷிர்க்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டுமே கேட்கிற பூமியாக மாற்றப்பட்டது. ஆங்காங்கே இருந்த சிலைகள் உடைக்கப்பட்டது. எங்க பார்த்தாலும் அல்லாஹ் 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 வணங்கும் பிரதேசமாக அது மாறியது. பெருமானார் சொன்னார்கள், யுக முடிவு நாள் வருகிற நேரம் ஒவ்வொரு அரபி வீடுகளிலும் ஒரு சிலை வணக்கப்படும், சிலை வழிபாடுகளில் அரபிகள் ஈடுபடுவார்கள் என்றார்கள். எந்த அரபிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ, எந்த காபா கிப்லாவாக்கப்பட்டதோ, முழு முஸ்லிம்களுக்கும் இதுதான் கிப்லா என்று சொல்லப்பட்டதோ, எல்லோரும் அதை நோக்கி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, அந்த பூமியிலே மிக பெரும் அனாச்சாரங்கள் உருவாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, கட்டிடம் கட்டுவதில் நீங்கள் போட்டி போடுவீர்கள், அதுவரைக்கும் மறுமை நாள் வராதென்று. இன்றைக்கு பார்க்கிற நேரம் துனியா அவர்கள் கவர்ந்திருக்கிறார்கள். ஹராம் ஹலால் துபாய்க்கு தெரியாது, ஹராம் ஹலால் சவுதிக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு. இதற்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஹரத்துடைய எல்லையிலே மியூசிக் கேட்கக்கூடாது என்று ஷேக் பின் பாஸ் ஒரு ஃபத்வா கொடுத்திருந்தார். அங்கே போகிற நேரம் ஹரத்துடைய எல்லையிலே எந்த வகையிலையும் அதை போட விட மாட்டார்கள். அல் அம்ரு பில் மஅரூஃப் என்று இருந்தார்கள். அவர்கள் சுயமா வந்து நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்பொழுது மியூசிக்கா எல்லாமே அங்கே பரவி காணப்படுகிறது. துபாய்களில் எல்லா ஹராம்களையும் பார்க்கலாம். குட்டி அமெரிக்கா என்று சொல்லுகிற அளவுக்கு அரபிய தீபகற்பத்தில் உள்ள நாடுகள் மெல்ல மெல்ல ஃபித்னாவை நோக்கி போகிற நேரம், ஃபித்னாவுடைய வாயில் மிகவும் பலமாக திறக்கப்பட்டு தீனிலிருந்து மனிதர்கள் விலகி போகிற நேரம் பலர்களுக்கு தொழுகையே இல்லை. ஆச்சரியப்படுவீர்கள், சில அரபு நாட்டு மக்களுக்கு தொழ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படியும் இருப்பார்களான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஃபித்னா அவர்களை கவ்விக் கொண்டிருக்கிற நேரம், இலங்கையைச் சேர்ந்த நாம் உலகத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்குது. நாங்கள் சம்பாரிச்சு கொடுத்தோம், சொத்துக்களை சேர்த்து கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். இந்த துனியாவை விட்டு நாம் பயணம் மேற்கொள்கிற நேரம் எங்கள் வீட்டுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டு விட்டு போனோமா என்ற உணர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் கையை உங்கள் புள்ள பிடிக்கிற கடைசி நேரம், நீங்கள் அவரை லாஸ்ட்டாக பார்க்கிற நேரம் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்லி இந்த துனியாவை விட்டு போக போறீங்க? ஒரு சகோதரர், அவருடைய ஜனாசா, ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன, அவர் இந்த பூமியை விட்டு போகிற நேரம், இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஜனாசாவுக்கு நாங்கள் கலந்து கொண்டோம். மறைமுகமாக நிறைய தர்மம் செய்தவர், அவருடைய ஜனாசாவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அப்பதான் அவர் இவ்வளவு பெரும் தர்மம் செய்தார் என்று எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு பெரும் பணக்காரராக நின்றவர், அமைதியான வாழ்க்கையை கொண்டு போனவர். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு, அதாவது இஷாவுடைய நேரம், பள்ளிக்கு போகிறார். தன்னுடைய பிள்ளைகள்லாம் திருமணம் முடித்து பெரியவர்கள், அவர்களையும் அன்றைக்கு அழைத்து போகிறார். வாப்பாவுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள்.
அதாவது அந்த வாப்பா அவ்வளோ வயசு என்றாலும் திருமணம் முடித்த பிள்ளைகள் எல்லாம் அன்றைக்கு அவருக்கு ஒரு உணர்வு. இந்த இஷாவுக்கு அவருடைய கடைசி இஷா அது அவருக்கு தெரியாது. நடந்து தான் போனார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் தொழுது விட்டு சுன்னத்தையும் தொழுகிற நேரம் பிள்ளைகளும் அவர் பக்கத்திலே சுன்னத்து தொழுதார்கள். அன்றைக்கு தஹஜ்ஜத் நேரம். அவருடைய நெஞ்சு வலி ஆரம்பிக்கிறது. அவர் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு அவருடைய பிள்ளைகளும் சொல்லுவார். மனைவியை கூட அலட்ட மாட்டார். அவர் போய் குளித்திருக்கிறார். திரும்ப வேர்த்து போடுகிறது. திரும்ப குளித்திருக்கிறார். பெரும் கோடீஸ்வரர் அவர். அந்த நேரத்தில் என்னை அவசரமாக பக்கத்து ஆஸ்பத்திரி கொண்டு போங்க இருக்கிறார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரும் கோடிக்கணக்கான நூறுக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர். ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அவரை வைக்கிறார்கள். ஃபஜ்ருக்கு அசான் சொல்லப்படுகிற நேரம், அவருடைய மூச்சு பிரிகிற நேரம் பிள்ளையுடைய கையை பிடித்திருக்கிறார். அவர் விட்டு கொடுத்தது, சொல்லிக் கொடுத்தது தீன். அவர் மரணிப்பதற்கு சரியாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கோல் அடித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் என் வாழ்க்கையுடைய அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. கோல் அடித்து பேசினார். அவருடைய ஊரை விட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள ஊருக்கு நான் குத்துபாவுக்கு வருகிறேன். அவர் கேட்டார், சரியாக 3 நாள் நினைக்கிறேன், எனக்கு கோல் அடித்து கேட்டார், நீங்கள் இங்கே வருகிறீர்களாமே குத்துபாவுக்கு. அவர் கோல் அடித்து சொன்னார், எங்க ஊரில் பிள்ளைகள் ஓயல் எழுத போறார்கள், காலையில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி செய்து விட்டு அங்கே நாங்கள் கொண்டு போய் விடுறோம். 7 ஆண்டு கேட்டார். வல்லாஹி அவருடைய ஜனாசா தினம், அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை, அவர் மரணித்தது புதன்கிழமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லி 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் மௌத்தாகி விட்டார். நான் அந்த ஸ்கூலுக்கு போய் நிகழ்ச்சி நடத்துகிற நேரம் அவர் இல்லை. நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டினேன், இவருடைய உணர்வை நீங்கள் பாருங்கள். மரணிப்பதற்கு முன்னாடி அவருடைய வயது என்ன? உங்களை பற்றி அவருக்கு உங்கள் வயசில் பிள்ளைகள் இல்லை. எங்கோ ஸ்கூலில் ஓயல் பிள்ளைகள் நல்ல பாஸ் ஆகணும் என்பதற்கு நான் எங்கேயோ குத்துபாவுக்கு வருகிற நேரம் என்னை வரலாமா என்று கேட்டார் என்றால் 2 நாளில் மூத்தாக போகிறார். அவருடைய சிந்தனையில் என்ன இருந்தது தெரியுமா? ஊரில் மக்கள் தொழணும், ஊரில் பள்ளிவாசல் ஹயாத்தாக்கப்படணும், ஊரில் பிள்ளைகள் படிக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் பெரியவராகவும் பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அவர்களுக்கு தொழுகை கொடுத்து விட்டு சுன்னத்து தொழுகையும் அழகான முறையில் காட்டிவிட்டு தஹஜ்ஜுடைய நேரம் மலக்குல் மௌத் அவருக்கு நெருங்குகிற நேரம், அவர் அப்படி ஆஸ்பத்திரிக்கு போற நேரம், அவர் கடைசி மூமெண்ட் ஹார்ட் அட்டாக் கடுமையாக வருகிற நேரம் பிள்ளைகளுக்கு அழகான முறையில் சொல்லி கையை பிடித்து விட்டு சொன்னார், தீனை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கள், சண்டை பிடிக்காமல் சொத்துக்களை இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்து கொள்ளுங்கள். அன்றைக்கு ஈவினிங் அவரை அடக்கி விட்டு அவருடைய பிள்ளைகள் அழுத வண்ணம் உட்கார்ந்தார்கள். என்னை கூப்பிட்டார்கள், குர்ஆன் சொல்லுகிற விதத்தை சொல்லுங்கள், சொத்துக்களை பிரிப்பதற்கு என்ன என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா? நாங்களும் நீங்களும் இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ வரவில்லை. போக வேண்டும் என்றால் ஃபித்னா நிறைந்திருக்கிறது. ஃபித்னா நம்முடைய பிள்ளைகளை கப்ப பார்க்கிற நேரம் தீனை கொடுத்திருந்தால் நிதான் சந்தோஷமாக மௌத்தாகலாம், நல்ல முறையில் மௌத்தாகலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் செய்கிற தகப்பன்மார்களே, பெரியவர்களே, பள்ளிக்கு உங்களுடைய குடும்பம் சகிதம் எத்தனை நாள் கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். அவர்கள் எவ்வளவு நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறார்கள். இந்த ஃபித்னாவுடைய விஷயத்தில் நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? உலகம் அழிவை நோக்கி போகிறது. எல்லா இடங்களிலும் யுத்தம் நடக்கிறது. ஜஸீரத்துல் அரப் பத்தி எரியும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்காமல் மறுமை நாள் வராது என்றார்களே, அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஜஸீரத்துல் அரபில் ஆங்காங்கே ஃபித்னா தொடக்கப்பட்டு யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பெருமானார் சொன்ன இடங்கள் எல்லாம் பத்தி எரிகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் மறுமை வருகிற நேரம் நாமும் நம்முடைய குடும்பம் சகிதமும் ஜன்னாவுக்கு போவதற்கு என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் மறுமையில் அல்லாஹ் எழுப்பின பிறகு கேட்க மாட்டான், என்ன வாகனம் வச்சிங்க, அது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர், 92 பெட்ரோல் அடிச்சிங்களா, 95 பெட்ரோல் அடிச்சிங்களா? அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள். உங்க புள்ளைக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தீங்களா? அவங்களை பயானுக்கு கொண்டு போனீங்களா? அவங்க தப்பு தவறுகளை காட்டி கொடுத்தீங்களா? பிள்ளைகளை திருத்தினீங்களா? இன்றைய நாள் சும்மா போச்சு, நேத்தும் சும்மா போச்சு. என்ன பிசினஸ்ல வந்து நைட்டுக்கு வந்து தூங்க போகிற டயர்ட், பிள்ளைகளை உட்கார வச்சு பேசல, ஓதினீங்களா ராஜா? இன்றைக்கு இந்த ஆயத்தின் விளக்கம் தெரியுமா? வீட்டுல நீங்க தாயா நின்று உட்கார்ந்து இந்த குர்ஆனை பார்த்தீங்களா? நீங்க புரிஞ்ச சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான்கள் ஆங்காங்கே நின்று உங்களுடைய பிள்ளைகளை பறிக்க பார்க்கிறார்கள் என்றால் இந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை தருவதற்கு தான் இந்த தலைப்புடன் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அதிபயங்கரமான சூழலில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இந்த ஃபித்னாவிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால், இதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை நாம் தேடி படிக்க வேண்டும். ஒரு விடயத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். நீங்கள் குர்ஆனையும் படித்தால் நீங்கள் ஒரே ஒரு விடயத்திலே குர்ஆனை முடிக்கிற நேரம் நீங்கள் உணர்வீர்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் தொடங்குகிறான், அப்புறம் பக்கரா, அப்புறம் ஆல இம்ரான், அப்புறம் நிசா, மாயிதா என்று குர்ஆன் நாஸ் வரைக்கும் வரும். நீங்கள் சூரா நாஸை ஓதுகிற நேரத்தில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இந்த முழு குர்ஆனை ஓதிய நீங்கள் யார் என்பதை நானும் நீங்களும் புரிவோம். நான் பக்கராவிலிருந்து உங்களுக்கு சொல்லவில்லை, நாஸிலே சொல்லுகிறேன். குல் அஊது பிரப்பி நாஸ் வீட்டுக்கு போய் மொழியாக்கத்தை திரும்ப ஒரு முறை பாருங்கள். குர்ஆனில் குல் என்று வந்தால் நபியே சொல்லுங்கள் என்று அர்த்தம். நபியே சொல்லுங்கள். ஏன் குல் அலிஃப் லாம் மீம் என்று வரவில்லை? அதுவும் நபி சொல்லித்தானே ஆகணும். அலிஃப் லாம் மீம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா சூரத்துல் பக்கராவில், அதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி சொல்கிறான். ஆனால் அங்கே குல் என்று வரல. குல் என்று சொன்னால் சொல்லுங்கள் என்று அர்த்தம். காலாண்டா சொன்னார், குல் அதை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கெல்லாம் குல் என்று வரவில்லை. ஒரு சில அத்தியாயங்களுக்கு மட்டும் குல் என்று வருகிறது. அது ஏன்? இமாம்கள் அதை விவரிக்கிறார்கள். அது ஏன்? அது சம்பந்தமாக டீட்டெயிலாக பேசுவதற்கு குத்துபா இடம் தராவிட்டாலும் நான் கடைசி ஆயத் குல் அஊது பிரப்பின் நாஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள். எதை சொல்லணும்? அஊது ரசூலுல்லாஹ் செய்கிறதை சொல்கிறான். அல்லாஹ் பெருமானார் ஒன்றை செய்கிறாராம், அதை சொல்லட்டுமா? அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார். என்ன ஒருத்தர் கொலை செய்ய வர்றாருண்டா நான் உங்கள்ட்ட சொல்ல எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு கேட்கிறேன். பெருமானார் குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம், பெருமானார் என்ன கேட்கிறான்டா, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் யாரிடம் பாதுகாப்பு தேடுகிறார்? பிரப்பின் நாஸ், மனிதனுடைய எஜமானிடம் பாதுகாப்பு தேடுகிறார். அந்த ரப்பு நாஸ் என்பதை விளக்குவதும் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கணும். ஏன்? குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மனிதனுடைய இறைச்சகன், அதாவது அரசன், இலாஹின் நாஸ் மனிதனுடைய கடவுள். இந்த அத்தனை வர்ணனையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபியே இதை சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னா சொல்லுங்கள், பாதுகாப்பு தேடுகிற மெட்ர சொல்லுங்க. எதுல பாதுகாப்பு தேடுறேன் தெரியுமா? மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸுடைய கெடுதியில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல் ஹன்னாஸ், ஹன்னாஸ்களிடமிருந்து, அல்லஸி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் அது வஸ்வாஸ் செய்கிறது. மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் அந்த ஹன்னாஸ்கள் இருக்கிறார்கள். இப்போதான் ஹன்னாஸ் உட்கார்ந்துட்டு எழும்பி போயிருக்கு வீட்டுக்கு வந்து, என்னமோ மனசை குழப்பி போட்டு, அது மனித ஹன்னாஸ். ஜின்கள் அந்த ஹன்னாஸ் இருக்கிறாங்க. என்ன நான் இதை உங்களுக்கு சொல்ல வரேன், சுருக்கமாக உங்களுக்கு இதை புரிய வைப்பதாக இருந்தால், மனிதன் குர்ஆனை முடித்ததுக்கு பிறகு ஒன்றை புரிவார், எனக்கு என்னை பாதுகாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வார். நீங்கள் அல்லாமாவாக இருக்கட்டும், குர்ஆனை ஹிஃபுல் பண்ணட்டும், முழு ஹதீஸையும் படித்திருக்கலாம், எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம், ஒரு முடிவுக்கு நாம் வருவோம், என்னை எனக்கு பாதுகாக்க முடியாது. நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியே ஆக வேண்டும். என் கல்புக்கு யாராலும் பாதுகாப்பு தர முடியாது. எனக்கு 1000 ஹதீஸ்கள் தெரிந்திருக்கலாம், 1000 குர்ஆன் ஆயத்தில் இருந்திருக்கலாம், அதற்காக வேண்டி விபச்சாரம் செய்யாமல் இருக்க இயலாது. விபச்சாரம் மூமின்கள் விபச்சாரம் செய்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் தூக்கப்படும் என்றார்கள். அதற்குத்தான் தினந்தோறும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினான். ரசூலுல்லாஹ் வஸ்வாஸில் பாதுகாப்பு தேடினான். நான் கேட்கிற கேள்வி, நானும் நீங்களும் எவ்வளவு பாதுகாப்பு தேடும்? இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்கள் வெளியில் இறங்குற நேரம் உங்களை வழிப்பறி கொள்ளைகள் நடக்குது, உங்க சாக்கில் உள்ள பணத்தை கொள்ளையடிச்சிருவாங்க, நீங்க பாதுகாப்போட போவீங்க, நிறைய பாதுகாப்பு உங்களுக்கு போட்டு போவீங்க. குர்ஆன் சொல்லுது, இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் பகிரங்க எதிரி, உங்களுக்கு அவன் தெளிவான எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா பாருங்க. எவ்ரி டே உங்க குடும்பத்துக்கு எதிரா, உங்களுக்கு எதிரா அவன் திட்டம் போடுறான். எப்படி கணவன் மனைவி சண்டை உண்டாக்குறது, எப்படி உங்க புள்ளைய பறிச்செடுக்கிறது, வாப்பா மகனை பிரிச்செடுக்கிறது, எப்படி ஜஹன்னத்துக்கு அவனை தள்ளுறது, எப்படி இந்த திட்டம் தினந்தோறும் போடப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான்,
இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி. ஆதம் நபிக்கு அதை தான் சொன்னான். மரத்தில் இருந்து மரத்துக்கிட்ட கொண்டு போன பிறகு ஆதம் நபியுடைய ஆடைகள் கலைந்ததுக்கு பிறகு ஆதம் நபி அப்படி நிற்கிறத நல்லா கேட்டான், நான் உங்களுக்கு சொல்லலையா, அவன் உங்களுக்கு எதிரி என்று சொல்லவில்லையா? இதே பாடத்தை அல்லாஹ் மறுமையில் எங்களிடம் கேட்கக்கூடாது. சொன்னனே அப்பா, குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுது, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா பாருங்க. அவனும் அவனுடைய கும்பலும் ஹைசுலா தர, நீங்க பார்க்காத விதத்தில் அவங்கள பார்த்துட்டு நிற்கிறான். அந்த இப்லீஸ் போற வழியில் உங்களை எப்படி மாட்டணுமோ அப்படி செய்வான். மெல்ல மெல்ல வருவான். யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களுக்கு மானக்கேடானதை அவன் ஏவுவான் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் ஏவுவான். எப்படி ஏவுவான்? மெல்ல 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 ஒரு இடத்துக்கு கொண்டு போவான். ஏமாத்துவான். கட்டத்தில் கொண்டு போய் ஒரு கட்டத்தில் நீங்க சிக்கிருவீங்க. அப்ப சொல்லுவான், யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷை, இல்லைன்னா மானபங்கப்படுத்துவேன், செய், உங்களை சிக்க வச்சிருவான். உங்க காதுல அவன் ஃபக்ர வறுமை ஏவுவான். காதுல ஊதிட்டே இருப்பார். உங்களுக்கு சொல்லுவாங்கப்பா, தர்மம் கொடுத்துடாதீங்கப்பா, கேஸ் விலை தெரியுமா, ஸ்கூலுக்கு போற டிராவலிங் காஸ்ட் தெரியுமா, கொடுத்துடாதப்பா. அவன் ஏவுவான். கொடுக்கிற நேரம் உங்களுக்கு சொல்லுவான். எக்கச்சக்கமான ஃபித்னாக்களை வீடுகளுக்கு கொண்டு வருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் தினந்தோறும் இரவு தூங்குற நேரம் ரப்பிடம் சொல்லுகிறோம், மற்ற நேரத்தில் சொல்லுகிறோம், ரப்பே நீ என்னை பாதுகாக்காவிட்டால் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நான் படித்த இல்மால் மட்டும் எனக்கு என்னை பாதுகாக்க முடியாது ரப்பே, முடியாது. அந்த பாதுகாப்பான சூழலை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜமாவாக நீங்கள் நில்லுங்கள். ஒரு வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள். இந்த வெட்கம் உங்க பாவத்தை தடுக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த சூழலை உங்க புள்ளைக்கு கொடுத்தீங்களா? நீங்க நம்புறீங்க, என் புள்ளையா, என் புள்ளை தப்பு பண்ணுவானா, என் புள்ள ஜினா செய்வானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதி பயங்கரமான சூழலில் நாம் நிற்கிறோம். அந்த சூழலில் இந்த பாதுகாப்பு வளாகம் போடாவிட்டால் மறுமையை நெருங்குகிற நேரம், ஃபித்னா அதிகரிக்கப்படுகிற நேரம் காணாமல் போய்விடுவோம் என்பதற்கு தான் சொல்கிறேன். பெருமானார் இதை சொல்லாமல் தூங்கவே மாட்டார்கள். பெருமானார் ரப்பிடம் பாதுகாப்பு தேடாமல் வாழவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதுகாப்பு தேடணுமான்னு ஃபீல் பண்ணுகிறோம், பாதுகாப்பு தேவையான்னு ஃபீல் பண்ணுகிறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக்கை மட்டும் மிச்சம் படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு பயங்கரமான ஒன்றை பாதுகாப்பு தேடினார்கள். மின் ஷர்ரி ஹாஸிதின் இஸா ஹஸத், பொறாமைக்காரனுடைய பொறாமையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார். அதை உங்களுக்கு எந்த டெக்னாலஜியாலும் பொறாமையை நிப்பாட்ட இயலாது. கொஞ்சம் போய் குர்ஆனை படித்து குர்ஆனை முடித்து பாருங்கள், நீங்கள் புரிவீர்கள். நாங்கள் அடிமையா அல்லாஹ், எஜமானாகி நீ எங்களை பாதுகாக்காவிட்டால் அழிந்து போய்விடுவோம் யா அல்லாஹ். இந்த பாதுகாப்பை உங்கள் மனைவிக்கு போய் சொல்லிக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு பாதுகாக்காவிட்டால் என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி தருணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்னு உமருக்கு இப்போ எவ்வளவு வயசு? உமர் பின் கத்தாப் ஆட்சியுடைய முடிவு நாளில் நிற்கிறார். பள்ளியிலே சுபஹுக்கு வந்தவர், அவருக்கு தெரியாது அன்றைக்கு அவர் மௌத்தாகுவார் என்று. ஆனால் அந்த கிழமையை நீங்கள் புகாரியில் பார்த்தால் இந்த செய்தியை அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹ், அதாவது ஒரு சஹாபி அல்ல, தாபி, ரசூலுல்லாவை பார்க்கவில்லை, ரசூலுல்லாவுக்கு பின்னாடி சஹாபாக்களை கண்டவர். அவர்தான் சஃப்லே இமாமுக்கு பின்னாடி உள்ளவருக்கு அடுத்த பக்கம் நிற்கிறவர், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிறார். அன்றைக்கு உள்ள கொலையை பார்த்தவர் அம்ர் பின் மைமூன் ரஹிமஹுல்லாஹ். அந்த தாபியன் என்ன சொல்கிறார் என்றால், இமாம் அவர்கள் பள்ளிக்கு வந்தார், அதாவது உமர் பின் கத்தாப். அதுக்கு மேலே உள்ள ஹதீஸை நீங்கள் படித்தால் இமாம் புகாரி அதை கொண்டு வந்து கோட் பண்ணுகிறார். அதுக்கு மேலே உள்ள ஹதீஸில் அதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி உமர் பின் கத்தாபுடைய சில வார்த்தைகளை அவர் பதிவு செய்கிறார். அது வல்லாஹி அதாவது மேல் நடுங்கு. அந்த வார்த்தை ஒரு மூமினுடைய பண்பை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உலகத்தில் மிக பெரும் வீரராக உமர் பின் கத்தாப் நிற்கிறார், ஹலீஃபா. அவர் இப்பொழுது அவருடைய கண்ணு தெரியாத தூரத்துக்கெல்லாம் அவர்தான் அரசன். அவர் எங்கெங்கெல்லாம் போய்விட்டார். ரோம பேரரசை கைக்குள் வைத்திருக்கிறார், பாரசீகத்தை பிடித்திருக்கிறார். மன்னாதி மன்னர்கள், இதுவரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் ஒரு பெரும் பகுதியை ஆண்டாண்டு அதுக்கு ரோம பேரரசு என்றார்கள், பாரசீக பேரரசு என்றார்கள். இந்த பேரரசுகள் எல்லாம் தன்னுடைய கையிலே வைத்த மகா பெரும் பேரரசராக நிற்கிற நேரம் அவருடைய ஜனாசா, அந்த கொலை நடப்பதற்கு ஒரு கிழமை 2-3 நாட்களுக்கு முன்னால் நடக்கிறதை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். அவர் நின்று சஹாபாக்களோடு பேசுகிறார். அதை நீங்கள் அந்த ஹதீஸை தனியாக படித்து பார்க்க கண் கலங்கி ஓடும். அவர் அஞ்சுகிறார், நான் எல்லோருக்கும் நேர்மையாக செய்து விட்டேனா என்று கேட்கிறார். எனக்கு பயமாக இருக்குது என்றார். அவ்வளவு
அவ்வளவு நேர்மை செய்த மனிதர், தன் வாழ்க்கையிலே தன்னுடைய ஆடையில் ஒட்டு போட்டவர். அவருக்கு உடுக்கலாம் என்றால் கிரீடத்தை தலையில் வைத்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அழகு பார்க்க முடியுமான உலகமே அவரை அழகு பார்த்திருக்கும். அப்படி உள்ளவர். அவர் வாழ்க்கையில் அவர் எடுத்த சில முடிவுகள், பெருமானாற்றிலிருந்து படித்த சில பாடங்கள். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் அழுதவர், அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவருக்கு தெரியாது. அது பெருமானார் வறுமையில் இருந்த நாள். பெருமானார் தன்னுடைய மனைவிமார்களோடு 29 நாள் பேசாமல் ஒதுங்கியிருந்தார். என்றால் கடும் வறட்சி, வறுமை. மனைவிமார்கள் அதிகமாக கொஞ்சம் பொருளாதாரம் கேட்டாங்க. எங்கள் வைஃப் உங்கள் வைஃப் கேட்குற மாதிரி கேட்கல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், என்னுடைய தாய்மார்கள், அவர்கள் நிறைய பட்டினியில் இருந்தார்கள். சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் நோன்பு பிடித்தார்கள். அவர்கள் நோன்பு என்று மறக்கிற அளவுக்கு ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அவ்வளோ நோன்பு பிடித்திருக்கிறார். நான் நோம்பாண்டு மறக்கிற அளவுக்கு, நோன்பு பிடிக்கிற அளவுக்கு அப்படி இருந்தார்கள். வீட்டிலே அடுப்பு எரியாமல் அந்த அடுப்பில் பூனை படுக்கிறது நான் நிலாவை பார்த்தேன், மறுநிலாவை பார்த்தேன். ஸ்வீச்சப்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வேணுமென்றால் ரசூலுல்லாஹ் விட்டு விட்டு வேற பணக்காரர்களை நோக்கி போகலாம். அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து காட்டினான். உங்களுக்கு வேணுமென்றால் இப்போ டிவோர்ஸ் பண்ணலாம். 29 நாட்கள் தன் மனைவிமாரோடு பேசாமல் இருக்க சொன்னான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அந்த நேரத்தில் எந்த மனைவியும் ரசூலுல்லாஹ் விட்டு போகவே இல்லை. அவர்கள் என்ன காட்டினார்கள்? பட்டினியில் இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்தாலும், யார் ரசூலல்லாஹ், உங்களை விட்டு ஒரு நொடி பிரிந்து வாழ முடியாது யார் ரசூலல்லாஹ். அது 18 வயசு ஆயிஷா அம்மாவாக இருந்தால், அப்பொழுது அவர்களுக்கு வயசு 14, 13. ஆயிஷா அம்மாவுக்கு இந்த விஷயம் நடக்கிற நேரம், அந்த வயது ஆயிஷா நாயகியாக இருந்தாலும், அதாவது 15 இருக்கும், அந்த வயதாக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும் யாரும் பெருமானாரை டிவோர்ஸ் பண்ணவில்லை. அவர் மகா மனிதர், எவ்வளவு அற்புதமானவர் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதில் உமர் பின் ஹத்தாப் தன்னுடைய மகளை கொடுத்திருந்தார். அபூபக்கர் தன்னுடைய மகளை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகள் விஷயமாக பேசப் போகிறார் என்று தான் நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள் போகிற நேரம் ரசூலுல்லாஹ் கடும் வறுமையான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் பின் ஹத்தாப் உள்ளே நுழைகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர் வீடியோ பண்ணினால், எங்களுக்கு எப்படி ஒரு கேமரா இருந்து வீடியோ பண்ண அது மாதிரி அவர் வர்ணிக்கிறார். பேசியதை சொல்ல முன்னாடி உமர் பின் ஹத்தாப் சொல்லுகிறார், நான் வீட்டில் போய் உட்கார்ந்தேன். ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்தார்கள். கீழாடை மட்டும் கொடுத்திருந்தார்கள், மேலில் ஒரு துண்டு இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கீழாடையை சரி செய்து கொண்டு என் முன்னாடி உட்கார்ந்தார். அவருடைய மேனியை பார்த்துவிட்டு என் கண்ணை அப்படியே வீட்டில் கொண்டு போனேன். ஒரு தோல் பை தொங்குகிறது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது, கோதுமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் வேறு எதுவுமே இல்லை. பெருமானார் என் முன்னாடி வந்து உட்கார்ந்தார். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு உட்கார்ந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஈச்சமர கையால் செய்யப்பட்ட கட்டிலில் தூங்கியிருந்தார். அவர்கள் வெள்ள சிவப்பானவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய கன்னத்திலிருந்து உடம்பில் ஒரு பகுதி வரைக்கும் அந்த ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டிலே அந்த கயிறிலே உள்ள அச்சு அப்படியே முகத்தில் நின்றது. நான் பேச வந்தேன் ரசூலுல்லாஹ்வோடு. ஆனால் ஒரு வாப்பா பப்ளிக்கா, ஒரு வயது வந்தவர், ஒரு ஆம்பளை அழமாட்டார். பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஒரு அழுக வெளியே வந்துடும். ஒரு ஆம்பளை அப்படி அழமாட்டார். அவர் சொல்லுகிறார், பெருமானார் முன்னாடி நான் அமர்ந்த எனக்கு பேச முடியாமல் போய்விட்டு தேம்பி தேம்பி அழுதேன். ரசூலுல்லாஹ் கேட்டார், ஹத்தாபுடைய மகன் இப்னு ஹத்தாபுடைய மகனே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அழ வேண்டாம் என்றார்கள். நான் அழுது கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அழ வேண்டாம் என்று கேட்டார்கள். ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த கோலத்தில் எனக்கு பார்க்க முடியாது யா ரசூலல்லாஹ். இந்த லெவலில், இந்த மாதிரி ஒரு முறையில் உங்களை எனக்கு பார்க்க முடியாது யா ரசூலல்லாஹ். நான் போய் ஷாமிலே போய் அந்த மன்னர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அடுத்த நாட்டுக்கு போவாங்க வியாபாரம் பண்ண. அங்க உள்ள மன்னர்கள் எல்லாம் அவர்களை சூழ கனிவட்கங்களை வைத்து பேசி பேசி சாப்பிட்டு பேசுவார். நீங்கள் எங்களுடைய தலைவர் யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபி யா ரசூலல்லாஹ், உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த தோற்றத்தில் பார்ப்பதற்கு கல்வி இடம் கொடுக்கவில்லை யா ரசூலல்லாஹ். 6 வருடம், ஒரு சில ரிவாயத்தில் 9 வருடம் என்று சொல்லப்படுகிறது. உமர் பின் ஹத்தாப் பெருமானாரோடு கடும் வைராக்கியம் கொண்டிருந்தார். இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த உமர் பின் ஹத்தாப் ஒரு ஆண்மகனாக வளர்ந்திருந்தவர், தடகாத்தமானவர். ஒரு அழுகை வரும், அவர் அவ்வளவு சைத்தான். உமர் இந்த ரோட்டில் போனால் அந்த பாதையில் சைத்தான் போவான். அப்படி இருந்த உமர் பின் ஹத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார் என்றால், மனிதர்களை ரசூலுல்லாவை பார்த்தால் கல்புகள் உருகிற வாழ்க்கை. இந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் கேட்டார், உமர் நீங்கள் திருப்தி பெறவில்லையான்னு கேட்டார். உமர் அந்த அழுகை ரசூலுல்லாஹ் சொல்லல, எனக்கு ஒரு பஞ்சனிமத்தை தச்சுத்தாங்களே உமர்,
சோஃபா ஒன்று கொண்டு வாங்களேன், அந்த மன்னர்மார்களுக்கு இப்படி காத்தடிக்கிற மாதிரி 4 பேர் எனக்கு பக்கத்தில் வச்சு காத்தடிங்களேன். ஒரு படிக்கத்தை கொண்டு வாங்களேன், தும்மல் பொடிச்சா அந்த மாதிரி எச்சு துப்புறதுக்கு. எனக்கு தலையை மசாஜ் பண்ண 2 பேர் காலை. பெருமானாருக்கு அது சொல்லவே தேவையில்லை, சொன்னால் செய்வார்கள், சொன்னால் செய்வார்கள். அது எந்த பணமும் எடுக்காமல் பசித்து கொண்டே செய்வார்கள். அப்படி ஒரு மன்னர். அவர் கேட்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. கேட்ட வார்த்தை என்ன தெரியும்? உமர், நீங்கள் திருப்தி பெறவில்லையான்னு கேட்டார். எது என்ன? அல்லாஹ் எங்களுக்கு லனல் ஆஹிரா வலஹும் துனியா, அவர்களுக்கு துனியாவை கொடுத்து விட்டு எங்களுக்கு ஆஹிராவை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானே, போதாதா உமர் என்று கேட்டார்கள். போதாதா உமர் என்று கேட்டார். நாம் யா ரசூலல்லாஹ், ஆமா யா ரசூலல்லாஹ், ஜன்னா, கல்புகள் ஜன்னாவில் வாழ்ந்து உடல் இந்த பூமியில் இருந்த தலைவர் ரசூலுல்லாஹ். இதை நேரடியாக பார்த்த உமர் பின் கத்தாபுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எந்த வாய்ப்பு தெரியுமா? இந்த உலகத்தில் பாரசீக மன்னருடைய கிரீடம், ஹுர்முஸ் மன்னருடைய கிரீடத்தை பார்க்கிற வாய்ப்பு. வெள்ளியும் வைரூடியமும் மாணிக்கம் அதிலே தங்கம் எல்லாமே அதுக்குள் இருக்கிறது. அதை தலையில் போட்டால் மிக பெரும் கௌரவம் அந்தஸ்தும் இருக்கிற சிம்மாசனத்தில் உட்கார தலைமை கண்ணால் பார்த்து பாரசீகத்தை கைப்பற்றுகிறார்கள். அந்த மிக பெரும் கிரீடம் கிடைக்கிறது. உமர் பின் கத்தாப் தன் தலையிலே ஒரு நாளில் அதை போட்டு கண்ணாடி முன்னாடி அழகு பார்க்கவில்லை. அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து இழுக இழுக அந்த ஆடைகளை இழுத்துக்கொண்டு தர தர என்று போய் மனிதர்களோடு பேசவில்லை. உமர் பின் கத்தாபை இப்பொழுது அந்த மக்கள் பார்க்கிறார்கள். அவர் இதற்கு விட வறுமையான ஒரு தலைவராக மாறிவிட்டார். அவருடைய ஆடையில் ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு அல்லாஹ்விடம் பயம். ரப்பே, இந்த மக்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனா? இந்த உமரை நீ பிடிக்க கூடாது ரப்பே. பெருமானாரிடம் எடுத்த பாடம் எது? அதை நான் சொல்லுவதற்கு தான் இந்த ஹதீஸை சொல்வதற்கு சொல்கிறேன். அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹ் அன்றைக்கு காலையில் உள்ள விஷயத்தை அணுவணுவாக வீடியோ பண்ணுவார். நீண்ட ஹதீஸ், நீங்கள் போய் பரட்டி புகாரில் படித்து பாருங்கள். நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ் அவர் வந்தது, ஜமாத்துக்கு நின்றது, சஃபை செய்தது, என்ன சூரா ஓதினார், எப்ப கொலை நடந்தது என்றெல்லாம் வருகிறது. அதில் ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்கிறேன். அவர் கூப்பிடுகிறார், யா அப்துல்லா. அவர் மகனை கூப்பிடுகிறார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய மகன் சொல்லியிருந்தார், ஆட்சியிலே உங்களுக்கு பங்கில்லை மகன். இது குடும்ப ஆட்சி இல்லை. வாப்பாக்கு போற மகன், மகனுக்கு போற மகன், அது இல்லை. அது இஸ்லாத்தில் அப்படி ஒரு ஆட்சி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை. அந்த மகனை பார்க்க வேண்டும். அடுத்த தடவை நான் வாப்பாவுடைய ஆட்சி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் பங்கு இல்லை என்று சொன்னார். அவர் முதல் நாளே தலைவலியில் இருந்தார். கத்தியால் குத்தப்பட்டால் பாலை கொடுத்தார்கள். அந்த காலத்தில் வேறு ஆபரேஷன் இல்லை. பாலை குடித்தால் பால், அதாவது பார்ப்பார்கள், பால் வந்தால் குடல் கிழிஞ்சிட்டு அதுக்கு மேல் வாழ இயலாது. அப்பொழுதே முடிவு செய்வார்கள், மௌத்தாக போறார்கள். அன்றைக்கே மக்களுக்கு விளங்கிவிட்டது, அமீருல் முஃமினீன்களை விட்டு பிரிய போகிறார். உமர் பின் கத்தாபுக்கு ஒரு பெரும் தலைவலி. என்றால் அவர் 12 இந்த வருஷ ஆண்டு காலமாக, இத்தனை ஆண்டு காலமாக அவர் ஆட்சி செய்தார். ஒரு ரூபா பணம் கவர்மெண்டால சம்பளமா வாங்கல. 86,000, அது திர்ஹமா தீனாரா என்னென்று செய்தியில் வரவில்லை. 86,000 கடன். அப்துல்லா, என் கடனை, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துவிட்டு கடனை முடிக்க வேண்டும் என்றார். இப்படித்தான் அந்த முடிவை சொன்னார். பணத்தை எடுக்காமல் வாழ்ந்தவர். என்ன சொன்னார்? என்ன தலைவலி தெரியுமா அவருக்கு? இவ்வளவு பெரிய லேண்டை விட்டுட்டு போறோமே, என்ற சந்ததியை பார்க்கணுமே, அது ஒன்றுமே இல்லை. கூப்பிட்டு விட்டு மகன்கிட்ட சொல்றார், மகனே, எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் போங்க, ஆயிஷா ரலியல்லாஹு போங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் மனைவிட்ட போங்க, ரவுலா ரசூலுல்லாஹ் அங்க அபூபக்கர் சித்திக் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு ஒரு ஆசை, நான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும். பெருமைக்கல்ல, பெருமைக்கல்ல, நானும் அபூபக்கர் உமரும், நானும் அபூபக்கர் உமர், ரசூலுல்லாஹ் எழுந்தால் நின்றால் நடந்தால் என்னுடைய உமர், என்னுடைய உமர் என்று சொன்னார்களே, அந்த கபருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வோட வாழணும். இந்த ஆசையில் சொல்கிறார் உமர். எப்படி சொன்னார் தெரியுமா? மகனே அப்துல்லா, குல்சன் சலாம் சொல்லுங்கள். குல் உமர். இந்த ஹதீஸை நீங்கள் போய் திரும்ப பிரட்டி பாருங்கள். குல் உமர், உமர் என்று சொல்லுங்கள். வலா தகுல் அமீரல் முஃமினீன். அமீருல் முஃமின் சொன்னார் என்று சொல்லாதீர்கள். என் பேரை சொல்லுங்கள். மகன் உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். மூமினுடைய தலைவர் கேட்டார் என்று சொல்லாதீங்க. என் பலத்தில் கேட்கவில்லை, நான் என் அதிகாரத்தில் கேட்கவில்லை, உமராக நின்று கேட்கிறேன். அந்த இடத்தை அவங்க விட்டு தருவாங்களா? மகனுக்கு சொல்லி கொடுத்த அதப கொஞ்சம் பாருங்க. சலாம் சொல்லுங்க. அவர் போய் சலாம் சொல்லி ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாரு. அந்த அம்மா விட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரவுலாவில் உமர் பின் கத்தாபுகளோட கபர் அங்கே இருக்குது. இது
முதலாவது நாள் குத்தப்பட்டு 3வது நாளில் மௌத்தாகிறான். மௌத்தாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்துல்லா வாங்கன்றார். கூப்பிட்டு சொல்கிறாரு, திரும்பவும் என் ஜனாசாவை வச்சுட்டு போய் கேளுங்க. அவங்க எந்த கல்புல எனக்கு தர்றாங்களோ தெரியாது, அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்கக்கூடாது, நான் அதிகாரத்தில் கேட்கல. சலாம் சொல்லுங்கள் மகனுக்கு சலாம் சொல்ல வாப்பா ரத்தம் ஓடுகிற நேரம் சொல்லிக் கொடுக்கிற இந்த உம்மத் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சலாம் சொல்லுங்கள், இதுதான் மகனை வளர்த்த விதம். அப்படி வளர்த்து விட்டோமா? இந்த ஃபித்னாவுடைய யுகத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நாம் அப்படி பார்த்து விட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப சொல்கிறார், சலாம் சொல்லுங்கள் மகன். போய் சலாத்தை சொல்லிவிட்டு, ஆயிஷா அம்மா விரும்பினா மட்டும் என்னை அங்கே அடக்குங்கள், இல்லை என்றால் பொதுமையவாடிக்கு என்னை கொண்டு போய் அடக்கி விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து நீங்களும் நானும் அபூபக்கரும் உமரும் என்று சொன்ன மாதிரி அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கபர்களையும் அப்படியே ஆக்கிவிட்டான். அவர்கள் 3 பேரும் 63 வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்கள் விஷயத்தில் திருப்தி கண்டான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆட்சி செய்த ஒரு மன்னர் தன்னுடைய பிள்ளைக்கு அஹ்லாக்கை சொல்லிக் கொடுத்தார், சலாம் சொல்லுவதை சொல்லிக் கொடுத்தார். எங்களுக்கு அதை விட பிஸியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிக்கு கூட்டி வர முடியாத அளவுக்கு பிஸியா? மஜ்லிஸ்களுக்கு கூட்டி வர முடியாத அளவுக்கு பிஸியா? எங்க வாழ்க்கையில் ஒரு தரிசிகளை உட்கார்ந்து ஒரு நல்ல விஷயங்களை கேட்க வர முடியாத அளவுக்கு நாங்கள் பிஸியா? இந்த காலத்தில் பயான் நிகழ்ச்சிகள் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை கேளுங்கள், ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும். வல்ல நாயன் என்னுடைய பாவத்தை மன்னித்து நம் அனைவரையும் ஜன்னாவில் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.